இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை இந்த இணையத்தின் வழியாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளின் தியானத்துக்கு கூட பரிசுத்த வேதாகமத்துல யாக்கோபை குறித்து பார்க்கிற போது, அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு செல்லக்குட்டி, அவர் மேல ரொம்ப செல்லமா ரொம்ப அன்பா இருந்தாரு. சில சூழ்ச்சிகளின் காரணமா அந்த மகன் இறந்து விட்டதாக அவருக்கு ஒரு செய்தி வருது. அன்றைய நாள்ல அவர் ரொம்ப மிகுந்த வேதனைப்பட்டாரு, துக்கப்பட்டாரு. நம்மளுடைய வழக்கத்தின் வார்த்தையில சொல்லலாம்னாக்கா கிட்டத்தட்ட நடைப்பினமா அவருடைய வாழ்நாளை கழித்துட்டு இருந்தார். பல வருஷங்கள் ஆனது. அவருக்கு ஒரு நற்செய்தி கிடைத்தது. உங்களுடைய மகன் உயிரோடு கூட தான் இருக்கிறான், அதுவும் இந்த தேசத்துல பெரிய ஒரு அதிகாரியா இருக்கிறான் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கல்ல. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நற்செய்தி பாருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரமும். பாருங்க, எங்க பிரதர், அது எப்பவோ நாங்க போட்டதிட்டோம், எப்போ போட்ட பிளான், எப்பவோ நாங்க முயற்சி செஞ்சோம், அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு, நடக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க ஒரு வேளை யோசிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். முதல்ல அதை நீங்க விசுவாசிங்க. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன், அப்போது நீங்கள் உயிரடைவீர்கள். பாவத்துல இருக்கும் போதே கிறிஸ்துவுடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்தார்னு வேதவசனம் சொல்றார். அந்த உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய மரித்த மற்ற காரியங்களை கூட மீண்டுமாய் உயிர்ப்பித்து தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யணும். நாம் அவரை அண்டிக் கொள்ளுகிற போது, அவரை சார்ந்து கொள்ளுகிற போது, முழுமையாய் நீங்கள் அவரை விசுவாசிக்கிற போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எது முடியாதுன்னு நினைச்சீங்களோ, எது முடிஞ்சு போச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைச்சீங்களோ, அந்த காரியங்களை மீண்டுமாய் உங்களுக்கு ஜெயத்தோடு கூட முடிய பண்ண என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் சார்ந்து கொள்ளுவோம், அவரை விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்.